26 earliest evidence of silver in India was found in the Chalcolithic cultures of Western India. And Chalcolithic பற்றி கொடுத்துருக்காங்க. Question number 26. டீங்களா வேறு யாராவது? ஹரப்பாவோட மெட்டலர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில்வர் வந்து இருக்கும். ஹரப்பாவோட மெட்டலர்ஜியில் வந்து சில்வர் இருக்கா? சில்வரோட யூசேஜ் வந்து இருக்குது. இப்போது ஹரப்பன் சைட்ஸ் எல்லாமே வந்து சால்கோலித்திக்கு முன்னாடி வந்த சைட்ஸா பின்னாடி வந்த சைட்ஸா? ரெண்டுமே கலந்து இருக்குது. பட் ஆனால் லீடிங் டுவர்ட்ஸ் தி ரொம்ப இந்த பீக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஹரப்பாவோட பீக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சால்கோலித்திக்கு முன்னாடி வந்த டைம். ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி சில்வர் சால்கோலித்திக் ஏரியாவில் கண்டுபிடிக்கல, ஹரப்பாலே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில போஸ்ட் ஹரப்பன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து சால்கோலித்திக் ஏரியாஸில் வந்து இருக்கும். இப்போ போஸ்ட் ஹரப்பன் செட்டில்மெண்ட்ஸ் தான். அதாவது 3 ஸ்டேஜ் பேசுவோம்: இன்டெகிரேஷன் ஸ்டேஜ், ரீஜனலைசேஷன் ஸ்டேஜ் அண்ட் லோக்கலைசேஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. இதில் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து சால்கோலித்திக் அப்படியே உள்ள ஊடுருவி வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ ஆப்வியஸாக ஹரப்பாலே வந்து சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சால்கோலித்திக்கு பிரிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்ரி வந்து டிஃபர் ஆகிருக்கும். அதனால் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அண்ட் சால்கோலித்திக்கில் இன்னொரு விஷயம் என்ன வந்து, சால்கோலித்திக்கில் வந்து காப்பர் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் அண்ட் காப்பரோட அலாய் பிரான்ஸு. இப்போ வந்து பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் வேரியஸ் பிளேசஸ் இன் சர்ச் ஆஃப் காப்பர். அதனால எக்கச்சக்கமான கல்ச்சர்ஸ் வந்து உருவாகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ், அகர், கயத்தா, ரங்பூர், அது மாதிரி எக்கச்சக்கமான பிரபாஸ் அப்படின்னு வந்து கல்ச்சர்ஸ். ஒன்றும் கிடையாது, கல்ச்சராக ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல காப்பர் இருக்குது, காப்பர் இப்போ வந்து அந்த இடத்துல காலி ஆகிடுச்சு, அதை தேடி நான் இன்னொரு இடத்துக்கு போகிற மக்கள் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. அது ஒரு புது கல்ச்சராக வந்து வந்துடுது. இந்த மாதிரி ஒரு 5-6 கல்ச்சர்ஸ் வந்து இருக்குது சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் அப்படின்ட்டு. Uh, 27 வேறு A 1564 ஜஸியா அபாலிஷ் பண்ணது 1564. இபாதத் கானா 1575. மசார் 1579. தில் ஐ இலாஹி 82 1582. 1, 2, 3 and 4. தில் ஐ இலாஹின்றது வந்து இட் இஸ் ஒரு டைப் ஆஃப் ரிலீஜியன். இவர் ஃபார்ம் பண்ணது, அக்பர் ஃபார்ம் பண்ணது. அவர் ஒரு 15 பேர் தான் மொத்தமாக வந்து இருந்திருப்பாங்க. அவர் பீர்பால், அப்புறம் அவர் கூட இருந்த க்ளோஸ் ஏஜ் எல்லாருமே. அதை தாண்டி இந்த மசார் அப்படின்னா, மசார்ன்றது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு டிக்ரி மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல்ட்டு வந்து இஸ்லாமிக் லாஸை நான் தான் வந்து சுப்ரீம் இன்டர்பிரட்டர் ஆஃப் இஸ்லாமிக் லாஸ் அப்படின்ற மாதிரி அக்பர் ஒரு டிகிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாரு. அதான் மசார் 1579 வந்து தராரு. ஸோ 1, 2, 3 and 4. இந்த மசாரை ரெடி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுல் ஃபசல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அபுல் ஃபசல் அண்ட் அபுல் ஃபைசி. அக்பர் கூட க்ளோஸ் ஏட் ஐனை எக்பரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எழுதுனது யார்? அபுல் ஃபசல் இல்லைங்களா? ஸோ அவரோட அப்பா ஷேக் முபாரக்கி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தான் வந்து அபுல் ஃபசலோட அப்பா. இவர் தான் வந்து மசாரை வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருப்பார். Which ruler of Vijayanagara sent his ambassador to China? 28 sorry. 28 டீங்களா? வேறு புக்கா ஹரியரான் புக்காவில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் புக்காக வராங்க இல்லைங்களா? ஸோ அந்த புக்கை வந்து மிங் டைனாஸ்டி அப்படின்னு ஒரு டைனாஸ்டிக்கில் அனுப்பியிருப்பார். மிங் இதுக்கு முன்னாடி வந்து ஹர்ஷா அனுப்பியிருப்பார். டாங் டைனாஸ்டி அப்படின்னு ஒரு டைனாஸ்டிக்கு ஹர்ஷா அனுப்பியிருப்பார்.
So Bukka the first. Virupaksha temple. Virupaksha temple. Virupaksha temple, only 2 statements are correct. யாரால கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட், அது எக்கச்சக்கமான, அது உள்ளே வந்து குழம்பி இருக்கு. ஒரு சிலவங்க வந்து சாளுக்கியன் கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து வந்து தேவராயா 2ஓட மினிஸ்டர் ஒருத்தர், அதாவது நாயக்கா, அமரநாயக்கா சிஸ்டம் வந்து இல்லைங்களா, அந்த மாதிரி நாயக்கா ஒருத்தர் வந்து கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக தேவராயா 2ஓட தலைமையில் கட்டப்பட்டது இந்த விருப்பக்ஷா டெம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம கீப்படி போனோம் அப்படின்னா வந்து வி ஆர் கோயிங் வித் தி ஃபார்மர் ஒன். சாளுக்கியாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் மேலே வந்து விருப்பக்ஷா ஹஸ் பீன் பில்ட் பை அ நாயக்கா ஆஃப் தேவராயா த செகண்ட். அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவாகுது. அண்ட் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து கட்டப்பட்டிருக்கு. 12 பில்லர்ஸ் வந்து இருக்குது பஞ்சாயத் ஹாலில். ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். டிராவிடியன் ஆர்கிடெக்சர் மட்டும் இருக்காது. இது வந்து சவுத் இந்தியாவில் இருக்கனால டிராவிடியன் ஆர்கிடெக்சர் மட்டும் இருக்குதுன்னு வந்து கிடையாது. மொத்தம் வந்து 10 டெம்பிள்ஸ் இருக்கும். 10 டெம்பிள்ஸில் வந்து 6 வந்து டிராவிடியனும் 4 வந்து நகாரா ஸ்டைல்லையும் வந்துருக்கும். அஷ்டபிரதான் டீங்களா? எஸ், அஷ்டபிரதான் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன். 8 மினிஸ்டர்ஸ், வேறு 8 மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி விஜயநகரில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டதிக் கஜாஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதே 8 மினிஸ்டர்ஸ் தான், வேறு பேர் மட்டும் அஷ்டதிக் கஜாஸ். அண்ட் குப்தாஸில் வந்து இட் வாஸ் நவரத்னா. சந்திரகுப்தா த செகண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஹம்பி கேன் ஆல்ரெடி மறுபடியும் ஹம்பி பிள்ளைங்களா ஒரு 10 டெம்பிள்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. 10 டெம்பிள்ஸில் தான் இருக்குது. கிருஷ்ணா டெம்பிள், லோட்டஸ் மஹால், கானி காட்டி. ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். முகல் மன்சப்தாரி சிஸ்டம் பீங்களா? வேற டியா? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இன்கரெக்ட் தான் இல்லைங்களா? வேறு யாராவது? சி. Horses were divided into 6, elephants were divided into 5. Horses were divided into 6 and elephants were divided into 5. லைக் ரெவன்யூ கலெக்ஷன் அதுலேயுமே வந்து ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மன்சப்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து மிலிட்ரி மட்டும் கிடையாது, சிவில் டியூட்டிஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆல் சிவில் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வேர் கிவன் மன்சபா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஆல் சிவில், அது செக் அண்ட் டெல் யூ. ஆல் சிவில் வரக்கூடாது, செக் அண்ட் டெல் யூ. ஆனால் நம்ம கீ படி போனோம் அப்படின்னா அது இந்த சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹார்ஸஸ்க்கும். ஆல் சிவில் வந்து வரக்கூடாது, ஜஸ்ட் செக் அண்ட் டெல் யூ. போத் சிவில் அண்ட் வந்துருக்கணும், ஆல் சிவில்னு இருக்குது. புஷ்பகிரி யூனிவர்சிட்டி.
புஷ்பகிரி யூனிவர்சிட்டி. சவுத் இந்தியான்னு தான் வருது இல்லைங்களா அது? எஸ், ஒடிஷா. ரீசெண்டாக அந்த பூரி ஜெகநாத் டெம்பிளை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நியூஸு, கரண்ட் அஃபேர் பேஸ் கொஸ்டின் தான். அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் ரெனோவேட் பண்ணுறது மாதிரியான பேசு. அதுக்கு வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோண்டலைட் அப்படின்னு ஒரு ராக் வந்து தேடிட்டு இருந்தாங்க ஒடிஷாவில். கோண்டலைட் அப்படின்னு ஒரு ராக்கை வந்து எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருக்கும்போது, மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அங்கே தே ஆர் கம்மிங் அக்ராஸ் ஒன் பிக் ஸ்டூப்பா ஸ்ட்ரக்சர். புஷ்பகிரி யூனிவர்சிட்டி அப்படி ஒரு யூனிவர்சிட்டியாக திகழ்ந்துச்சு முன்னாடி காலத்தில். அவர்கிட்ட 2 ஸ்டூப்பா, அதே சைட்டில் 2 ஸ்டூப்பா அது வந்து இருந்தது. ஒரு ஸ்மாலர் ஸ்டூப்பா அதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த இன்னொரு ஸ்டூப்பா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. (34) Mandsaur stone inscription. டீங்களா வேற? மாண்டசோர் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன். ரத்தகாராசுங்களா? சில்க் வீவர்ஸ். இந்த குப்தாவோட டிக்ளைன் படிக்கும்போது வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு மேஜர் ரீசன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹூனாவோட இன்வேஷன் பார்ப்போம். ஹூனாஸ் இன்வேஷன் இருக்குல்லைங்களா, அவங்க வந்து பார்த்துருப்போம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் ஃபியூனிட்ரிஸ் அப்படின்ட்டு. அந்த ரைஸ் ஆஃப் ஃபியூனிட்ரிஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து அடிக்கடி அடிப்படும், யசோதர்மன் ஆஃப் மால்வா அப்படின்ட்டு. குப்தா கீழே ஃபியூனிட்ரிஸாக இருந்தவங்க தான் அவங்க. குப்தா கீழே வந்து ஒரு ஃபேமிலி, ஆலியக்காரா ஃபியூடல் ஃபேமிலி அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேமிலி கன்சிடரபிள் பொசிஷன்ஸ் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த யசோதர்மன் கொடுத்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து மாண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து எக்கனாமிக் டிக்ளைன் பார்க்கும்போது வந்து அதை எந்த அளவுக்கு டிக்ளைன் ஆச்சு அப்படின்னும் போது 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஒன்று வந்து கோல்டு காயின்ஸில் கோல்டை விட காப்பர் அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டும். இன்னொன்று வந்து யசோதர்மனோட மாண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷனில் குஜராத்தில் இருந்து சில்க் வீவர்ஸ் எல்லாருமே சில்கோட ட்ரேட் கம்மியாயிருச்சு, சில்கோட டிமாண்ட் கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு தே வில் கம் டு மாண்டசோர், தே வில் கம் டு மால்வா அண்ட் அங்கே வந்து நான் சில்க் ரீரிங் ஜாப்ஸை வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மாண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். இதுதான் வந்து சில்க் வீவர்ஸோட ப்ளைட்டை பற்றி பேசுறது. லைக் குப்தாவோட டிக்ளைனில் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷன் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. சில்க் வீவர்ஸ் அண்ட் ரோமன் ட்ரேட் கம்மியானது ஒரு பெரிய விஷயம். லைக் சில்க் வீவிங் அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த டைம் பீரியடில். குப்தா டைம் பீரியட்லாம் வந்து சில்க் ரேரிங்கு சில்க் வீவிங்லாம் வந்து ரோமன்ஸ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அது இன்னொரு ரீசன் ஃபார் சில்க் வீவர்ஸ் இங்கே வந்ததுக்கு. பன்கோடக்கா சன்னிரோதே 35. பன்கோடக்கா சன்னிரோதே. பன்கோடக்கா சன்னிரோதே. மெகஸ்தினிஸ் எழுதிட்டு போயிருப்பார். மெகஸ்தினிஸ் இண்டிகாவில் வந்து எழுதிட்டு போயிருப்பார். ஸ்லஷிங் ஆஃப் ரோட்ஸை சுத்தமாக வச்சுருக்க அப்படின்னா வந்து போடக்கூடிய ஒரு பெனால்ட்டி. டர்ட்டியாக வச்சுருக்கோம், டர்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா போடக்கூடிய ஒரு பெனால்ட்டி. பன்கோடக்கா சன்னிரோதே. நாகோர்னோ காரபாக் அர்த்தாக்ஸ் ரீஜியன். நாகோர்னோ காரபாக் ரீஜியன், அதாவது கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் அசர்பைஜான் அண்ட் அர்மேனியா. இன்னொரு பேரும் இருக்குது அர்த்தாக்ஸ் ரீஜியன் அப்படின்ட்டு. நாகோர்னோ காரபாக் ஆர் அர்த்தாக்ஸ் ரீஜியன். வேற டீங்களா? டி
டி. பாரிஸில் வந்து 1.5 டார்கெட் மட்டும் தான் வந்து வைக்கப்பட்டது, நெட் ஜீரோ டார்கெட் வைக்கல. neither 1 or 2 net zero carbon emission பற்றி. Which of the following protected sites are in Arunachal Pradesh? 38. only ஒன்றுங்களா டிங்களா? 3 எல்லாமே இருக்கு. டாலே, ஈகிள் நெஸ்ட்டு, திஹாங், பக்கே. பக்கே வந்து அடிக்கடி ஸ்பெல்லிங் மாற்றியும் சொல்லுவாங்க, PAKHUI அப்படின்ட்டு. அது வந்து அருணாச்சல் பிரதேசில் தான் வந்து இருக்குது. பக்கேவும் ஒரே வைல்ட் லைஃப் சென்ச்சுரி தான். இதை தாண்டி வந்து செசா ஆர்கிட் அப்படின்னு இருக்குது, நம்தப்பா இருக்குது, எல்லாமே வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பிக்டோகிராஃபிக்காக வந்து அருணாச்சல் பிரதேசில் என்ன இருக்குது அப்படின்னா வெப்பில் தட்டுலாம் வரும். பிக்டோகிராஃபிக்காக வந்து நார்த் ஈஸ்ட்டை மட்டும் கேப்சர் பண்ணி அசாமில் என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி தருவாங்க. அதுவே வந்து நின்றும். எஸ் 39 chronological order. Greeks, Sakas and Kushanas. Greeks, Sakas and Kushanas. Bar Council of India. பீங்களா வர ஏங்க ஏ லைக் அந்த ஃபேஸ் ஆஃப் இட் செகண்ட் ஸ்டெப் கரெக்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அட்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். அட்வைசரி கிடையாது, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லீகல் எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான். மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ்லேருந்து எலெக்ட் பண்ணப்பட்டவங்க வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் சாலிசிட்டர் ஜெனரல் அண்ட் அட்டார்னி ஜெனரல் இவங்க வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. அட்வைசரி கிடையாது, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ராஜா போஜ். ராஜா போஜ் 1, 2 and 4 வேற. ராஜா போஜ் பரமராஜ் ஆஃப் மால்வாவை சேர்ந்தவர். போஜேஸ்வரா, போஜ்பூர், ஸோ போஜ் ஷாலா அப்படின்ற மாதிரியான போஜேஸ்வரா டெம்பிள் கட்டியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த போஜ் ஷாலான்றது வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒன்று வந்து கட்டியிருக்காரு. போஜ்பூர் அப்படின்னு வந்து ஒரு சிட்டி ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது எல்லாமே இவரோட இது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சாண்டிலாஸ்னு கொடுத்துருக்கு, பரமராஸ் ஆஃப் மால்வா. அதை தாண்டி வந்து அதர் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இந்த மோடஸா காப்பர் பிளேட்ஸ்ன்றது வந்து இவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ரூல் பண்ணார் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து அந்த மோடஸா காப்பர் பிளேட்ஸில் வந்து இருக்கும். தசபாலான்றவர் வந்து சிந்தாமணி சர்ணிகா அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருப்பார். அவரோட கோட் போயிட்டு சிந்தாமணி சர்ணிகா. போலவரம் ப்ராஜெக்ட் சரிங்களா? வர சி மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா.
43. Prasan Terra Jataka. ஏங்களா சாரி வர சாஞ்சி ஸ்டூப்பா. ஜட்டாகாஸ் வந்து தேரவாடா புத்திசமில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டண்ட் இதை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சாஞ்சி ஸ்டூப்பாவில் வந்து அதை பற்றின கார்விங்ஸ் வந்து இருக்குது. பெசாந்தர ஜட்டாகா பற்றி இல்லை, ஜட்டாகாஸ் எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 547 இனம் இருக்குது ஜட்டாகாஸ். அதை பற்றி பெருசாலாம் ஒன்றும் படிக்க முடியாது. என்னென்னா புத்தா அவரோட ப்ரீவியஸ் லைஃப்பில் எப்படி இருந்தார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் தான் வந்து ஜட்டாகாஸில் வந்துருக்கு. ஜட்டாகா டேல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா சில வயசில்? அது எல்லாமே வந்து புத்தா அவரோட லைஃப், அவருடைய ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ஸ் இல்லை போதி சத்வாஸ் அவங்க எப்படி இருந்தாங்க அதை பற்றி தான் வந்து பேசும். இப்போ சாஞ்சி ஸ்டூப்பா அண்ட் ஒரு சில ஸ்டூப்பாஸ் இருக்குங்க. சாஞ்சி, இந்த கெசாரியா, பஹரூத்து, இந்த மாதிரியான ஸ்டூப்பாஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஒரு 4 எண்ணம் வந்து இருக்குது இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டூப்பாஸ். அந்த ஸ்டூப்பாஸ் இல்லை எல்லா ஸ்டூப்பாஸும் படிக்கலாம் கூட, அட்லீஸ்ட் அந்த 4 ஸ்டூப்பாஸ்னாச்சும் வந்து படிங்க. மொத்தம் 9 பெரிய ஸ்டூப்பாஸ் வந்து இருக்குது, மேஜர் ஸ்டூப்பாஸ். புத்தாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹோல்டு பண்ணக்கூடிய இடங்கள். அது 4 முடியலைன்னா அட்லீஸ்ட் இந்த 3 சாஞ்சி, கெசாரியா, பஹரூத், இது 3 நாச்சும் வந்து படிங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டூப்பாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். बाबुल मेका 44, बाबुल मेका और मेका द्वार सूरत. बाबुल मेका சூரத் ஒன்று கேட்வே ஆஃப் துவார்னா கேட்வே இல்லைங்களா, மெக்கா துவார் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இதை. இங்கேருந்து முகல் டைம் பீரியட்ஸில் வந்து நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்து சூரத்துலேருந்து கிளம்புனாங்க. அதனால் அது வந்து ஹஜ்ஜோட மெக்காவுக்கு போகிறதுனால வந்து மெக்கா துவார் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. கேட்வே ஆஃப் மெக்கா. "45 structure of stupa base to height." டீங்களா வர டி டி எஸ் இப்படி இருக்கு இல்லைங்களா? இது ஒரு அம்பர்லா மாதிரி ஒன்று தான் ஸ்டூப்பா அப்படின்னா. கீழே இருக்கிறது வந்து மெதி. ஒரு சில சோர்ஸில் வந்து கீழே இருக்கிறது வந்து வேதிக்கா அப்படின்னும், இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு டெரஸ் மாதிரி இருக்கும் அதை மெதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரிட்டானிக்காவில் இப்படி தான் வந்து போட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு டோம் இருக்கு இல்லைங்களா, அந்த டோமுக்கு பேர் வந்து அண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அண்டா அப்படின்ட்டு. கேட்வேஸ் வந்து இருக்கும். கேட்வேஸ்க்கு பேர் வந்து தோரணாஸ். மோஸ்ட்டாக 4 கேட்வேஸ் தான் வந்து இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூப்பாஸ்க்கு. இது அண்டா. இங்கே இருக்கிற அந்த ஒரு ரெயிலிங் மாதிரி வந்து இருக்கும். இப்போது இப்படி இருக்குது, இது உள்ளே வந்து ஒரு இப்போ இந்த கூண்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, படத்தில் வந்து கோட்சின்னா கூண்டு மாதிரி வைக்கிறாங்க இல்லைங்களா, கேஜ் மாதிரி. அது கேஜ் மாதிரி வந்துருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹராமிக்கா. இந்த ஹராமிக்கா தான் வந்து கடவுள்கள் வாழும் இடம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம். கடவுள்கள் வாழும் இடம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், கீழேருந்து இது வரையா வந்து ஒரு ஆக்சிஸ் மாதிரி வந்து போகும். அந்த ஆக்சிஸ் பேர் வந்து எஸ்டி அப்படின்ட்டு. அதர் வேர்ல்டையும் அவர் வேர்ல்டையும் வந்து இணைக்கிற ஒரு போல், அது எஸ்டி. மேல் லோகத்தையும் கீழ் லோகத்தையும் இணைக்கிற ஒரு போல் தான் வந்து எஸ்டி அப்படின்றது. அதை சுற்றி ஒரு அம்பரல்லா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து சத்ரா இல்லை சத்ரி அப்படின்ற மாதிரி வந்து மாறும். அதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டூப்பா. ஸோ மெதி, அண்டா, ஹராமிகா அண்ட் சத்ரா. "46 தாபோல் அண்ட் சவுல்." எழுதிட்டுருக்கீங்களா?
போலாங்களா? தபோல் அண்ட் சவுல். தபோல் அண்ட் சவுல். வேற சீங்களா? இது பாமணி கிங்டமோட போர்ட்ஸ், மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் பாமணி கிங்டம், தபோல் அண்ட் சவுல். கேலிக்கட் ஒரு மேஜர் போர்ட்டாக உங்களுக்கு, கேலிக்கட்டும் ஒரு மேஜர் போர்ட்டாக வந்து இருந்தது. order. வர வர பி 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 மெகஸ்தனேஸ் மௌரியன் டைம் பீரியடில், ஃபாயன் வந்து குப்தா டைம் பீரியடில் வந்து வந்திருப்பார். ஹியூங் சாங் வந்து ஹி வுட் ஹவ் கம் அக்ராஸ் ஹர்ஷா அண்ட் இங்கே சாளுக்கியாஸில் புலிகேசின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, புலிகேசின் 2, அவரோட டைம் பீரியடில் வந்து வந்திருப்பார். இட்ஸிங் வந்து சேம் டைம் பீரியட் தான், ஆனால் ஹியூங் சாங்க்கு அடுத்து வந்து வந்திருப்பார். சரிங்களா? மெகஸ்தனேஸ், ஃபாயன், இட்ஸ் ஹியூங் சாங் அண்ட் இட்ஸிங் 3142. B. 48 texts and authors. Text and authors. Text and authors. D-ங்களா? B. வராகமிரா, பிருஹத் சமிதா, பிருஹத் ஜட்டாக்கா, பஞ்சசித்தாந்திகா அப்படின்னு ஒரு சில புக்ஸ் இருக்குது. விஷாகரட்டா தேவி சந்திரகுப்தம், சூத்ரா அக்கா வந்து பிருஷகீத்தியம், பில்ஹானா வந்து விக்ரமஜீவ சரிதா. B. Two Harappan settlements which were specialized centers for making shell objects. Nageshwar and Balakot. 49 Nageshwar and Balakot. Question number 50. Try பண்ணலையா? Both 1 and 2.